வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஒரு ஒயிட் பாஸ்தா பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ஒரு பாஸ்தா லவ்வராக இருந்தால் கடையில் கொடுக்குற ஒரே ஒரு பவுல் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பாஸ்தா கிடைக்காது, இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியான ஒரு பாஸ்தா நமக்கு அந்த ஊரில் கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா, இப்படி என்னோடய சினாரியோ மேட்ச் ஆகிற எல்லாருக்கும் இந்த வீடியோ கனெக்ட் ஆகும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி வீட்லேயே இவ்வளோ டேஸ்டியான பாஸ்தா பண்ண முடியும், தாராளமாக சாப்பிடலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட் தான். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக நான் வுடன் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு பயோ பாஸ்தா கிடைக்கும். அதாவது நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பென்னே பாஸ்தா, அதுலேயும் பயோ. ஸோ பயோன்னும் போது அது வீட்டு, மைதா கிடையாது. ஸோ வீட்டு. இதை நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பவுல் நிறையா நான் கொட்டி பார்க்குறேன். என் கையில் இருக்கிறது ஆக்சுவலி 1/2 கிலோ பேக்கெட்டு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த பவுல் ஃபுல்லாக பண்ணலான்ற ஐடியாவில் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த கணக்கில் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி லைட்டாக சுட்டதுக்கப்புறமா நான் இதை உள்ளே போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் இதை பாயில் பண்ண போகிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்டெப்பு. ஏன்னா இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ அந்த ஒயிட் பாஸ்தாக்கு தேவையான இதுக்கு கொஞ்சம் மைதா. இதுவுமே இந்த ஊரில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா பயோ டார்வே ப்ளூம்னு சொல்லுவாங்க. டார்வேனா வீட் தான். ஸோ அதுலேயும் பயோன்னும் போது அது பார்க்க தான் ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் இது மைதா இல்லை, கோதுமை தான். இதை நான் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஸ்டர் பண்ணி கொஞ்சம் ஸ்லரியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்தா பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பேனில் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயிலில் பண்ணலாம். பட்டர் ஓகேனா நீங்கள் பட்டர்லேயே பண்ணலாம். இதான் நான் சொன்ன அந்த பயோ டார்வே ப்ளூம். ஸோ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். மித்த காய்கறிலாம் கூட நம்ம வேகலைன்னா அப்படியே சாப்பிட்றலாம், நார்மலி சாலட்டில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ நான் இங்கே எனக்கு கொஞ்சம் காரத்துக்காகவும் நான் ரெட் ஆனியன் தான் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் ஒயிட் ஆனியன்லேயும் பண்ணுறாங்க. நம்ம இப்போது ரெட் ஆனியன் சேர்த்துருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ஆனியனும் கொஞ்சம் அந்த கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். நிறைய ரெட் ஆனியன் போட்டுறாதீங்க. ஏன்னா சில இடத்துல ரெட் ஆனியன் பார்த்திங்கன்னா சில கலர் விடும். நான் சட்னியில் அரைச்சிட்டு நான் பார்க்கும்போது ரெட் ஆனியன் ஒரு மாதிரி கலரே மாற்றிடும் சட்னியை. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்ச ஆனியனாக இருந்தால் அப்படி யூஸ் பண்ணுங்கள். சில ஆனியனை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம், இந்த ஆனியன் கண்டிப்பாக கலர் விடும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா நம்ம ஊரில் கிடைக்கிறது, இந்தியாவில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா, நான் சென்னையில் இருக்கேன், கிடைக்கிறதெல்லாம் கலர்லாம் இருக்காது. நார்மல் ஆனியன், நாட்டு ஆனியன்னு சொல்லாங்கள்ல, அந்த மாதிரி தான். பட் நாங்கள் வாழ்கிற நெதர்லாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், பர்பிளாக. அந்த மாதிரி ஆனியன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஒயிட் பாஸ்தா. அதனால் நான் இப்போ எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்க போகிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கார்ன், அதுக்கப்புறம் பப்ரிக்கா 2 கலர், ரெட் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா அதில் வினிகர் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டை கண்டிப்பாக மாற்றும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் இஞ்சியும் பூண்டையும் நறுக்கி போடுவாங்க. சில பேர் பூண்டை போட்டுட்டு இஞ்சியை ஸ்கிப் பண்ணுவாங்க. நான் ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்ததுனால நான் அது யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ரெண்டுமே சேர்த்து போடும்போது அது பெட்டராக தான் இருக்கும். அப்புறம் இப்போ அது கூட நம்ம கலந்து வச்ச அந்த ஒயிட் சாஸை சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த ட்ரை ஆகிடக்கூடாது, அடிப்பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து அதை குக் பண்ண போகிறேன். பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் ஃபுல்லாக பால் சேர்த்துருக்கேன். அது ஏன்னா அது நம்ம பால் கண்டிப்பாக இந்த மாவோடு சேர்த்து கொதிக்க விடும்போது ஒரு மாதிரி திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் மறுபடியும் அது கொஞ்சம் திக்கான செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. அதனால் நான் பால் சேர்த்துருக்கேன். நம்ம கண்டிப்பாக இது கூட இப்போ தண்ணியும் சேர்க்க வேண்டி இருக்கும்.
ஸோ நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே இட்டாலியன் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எல்லாம் மிக்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து நீங்கள் எதிர் கடையில் வாங்கலாம், இல்லை வீட்லேயே அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ், இதையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து இப்போ இந்த சொல்யூஷனை இந்த லிக்விடை வந்து நம்ம இதை கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க வேணாம், லைட்டாக கொதிச்சா போதும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ராவாக சாப்பிடக்கூடியது தான். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸில் நிறையா விதம் இருக்குது. ஆக்சுவலி மொசரெல்லா போடுவாங்க, சில பேர் பாஸ்தாக்குனே சீஸ் தனியாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ அதை போடுங்க. பட் ஷெடார் சீஸ் வந்து பாஸ்தாக்கு செட் ஆகாது, அது ஒன்லி ஃபார் சாண்ட்விச் தான். ஸோ இந்த ஒயிட் கலர் சீஸ் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் போடுங்க. இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து யூஸ் பண்ண பேக்கெட்டுங்கிறதுனால கொஞ்சம் அது இறுகி போயிடுச்சு. பட் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அது ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் போது ஆக்சுவலி அது நல்லா உதிரியாக தான் இருக்கும். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு பாதி பவுல் ஆட் பண்ணி பாத்திரத்தில் முதல்ல இடம் கொள்ளுதான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிறையாவும் சேர்த்துட்டா அந்த கிரேவி டெக்ஸ்சர் வராது இல்லையா, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்து 10 தான் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மேபி பாதி ஆட் பண்ணிட்டேன். இது கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஈவன் அந்த இட்டாலியன் ஸ்பைசஸும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ பாஸ்தா ஃபுல்லாக நம்ம பண்ணியே ஆகணும்னு இல்லை, ஏன்னா நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ அதனால் பாஸ்தா நான் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டேன். நான் பாயில் பண்ண மொத்த பாஸ்தாவையும் நான் சேர்க்கலை ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் வந்து பாஸ்தா கூட சேர்ந்து அந்த டெக்ஸ்சர் வந்து அது கூட பிடிக்கட்டும். ஏன்னா பாஸ்தாலேயும் ஒரு லேயர் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் அது சிம்லேயே வச்சுருந்தேன். ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிடுங்க. அது பாருங்கள் எப்படி ஆவி பறக்க ரொம்ப லவ்லியாக இருக்கு இல்லையா. இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சூட்டில் இருக்கும்போது தான் அது இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த சீஸுக்கும் சரி, அந்த ஹீட்டு, அந்த மாவு, நம்ம சேர்த்த ஒயிட் பாஸ்தா எல்லாமே சாஸ் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் இறுகி திக்காயிடும். அதனால் அது சீஸுமே வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் பெட்ரு. அதனால் இது கூட நீங்கள் மேலே சால்ட் அண்ட் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்பா காணோம். அப்பா புடி.